உட்காருங்க. ஒரு நிமிஷம் ஆர்த்தி, ரொம்ப அழுக்கா இருக்கு. இப்போ உட்காருங்க. என்னங்க, நீங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு பேல்பூரி செஞ்சு தரேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான்ல. சோ நான் உங்களோட ஹெல்த்தை கவனத்துல வச்சுக்கிட்டு ஹைஜீனிக் பேல்பூரி செஞ்சு தர போறேன். ஐயோ, ஆனா உங்களுக்கு பேல்பூரி எல்லாம் செய்ய வராதே. தெரியலனா என்ன, நான் கத்துக்கிறேன். இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். என்னங்க, அதை நானே செய்றேன். வேணா ஆர்த்தி, இங்க பாருங்க. வேண்டாம், நீங்க வாங்க, இப்படி உட்காருங்க. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. நான் உங்களுக்காக இப்ப ஹைஜீனிக்கான பேல்பூரி செய்ய போறேன். நீங்க நிம்மதியா இருங்க. सोचता है तू ही जाने तू क्या सोचता है बावरे क्यों दिखाए सपने तू सोते जागते जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद कैसे मैं चलूं देख ना सकूं अनजाने रास्ते जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा दी में बोले कोई एक तारा दी में बोले कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा खोके कोई मैं कहानी पूरी कहानी है क्या किसे है पता मैं तो किसी की होके ये भी न जानी रुत है ये दो पल की या रहेगी सदा किसे है पता किसे है पता जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद नैनों को मूंद जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद कैसे मैं चलूं देख ना सकूं अनजाने रास्ते जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा हो जैसा है कोई एक तारा
கறி சட்னியோட பேல்பூரி ரெடியா இருக்கு. ஆனா கொஞ்சம் தான் காரம் இருக்கு. சாப்பிடுங்க. அண்ணா, எனக்கு ஒரு பேல்பூரி கொடுங்க. இங்க பாருங்க, நான் கடைக்காரன் இல்ல. ஐ அம் சாரி. என்னண்ணா இது? இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அப்புறம் ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? அது வந்து இவங்க என்னோட வைஃப். என்னங்க, இவங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுங்களேன் ப்ளீஸ். பாருங்க, அவங்களும் என்ன மாதிரி அம்மாவாக்க போறாங்க. ப்ளீஸ். ப்ளீஸ். சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பேல்பூரி வேணும்? கொஞ்சம் இனிப்பா, கொஞ்சம் காரமா. கொஞ்சம் இனிப்பா, கொஞ்சம் காரமாவா? ஆர்த்தி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இப்ப சொல்லுங்க ஆர்த்தி, நான் பண்ணி கொடுத்த பேல்பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சதுங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க் யூ வெரி மச்ங்க. சரி வாங்க, ஒரு நிமிஷம் ஆர்த்தி, நீங்க போயிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏன் வேற ஏதாவது செய்ய இல்ல போறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. அம்மா கிட்ட இருந்து 10 மிஸ்டர் கால்ஸா? ஹலோ ஹலோமா. மா என்னாச்சு? இப்பதான் நான் உங்களோட மிஸ்ட் கால்ஸ் பார்த்தேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா ஆர்த்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க 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 அம்மா. என்னாச்சு ஆர்த்தி? ஏன் இப்படி இருமுற? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க என்னாச்சுன்னு. நீங்க எத்தனை மிஸ் கால் கொடுத்தீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களை நினைச்சு கவலையா இருக்கு. உன்னை நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. நீ நல்லா தானே இருக்க? இத்தனை தடவை போன் அடிச்சா நீயே எடுக்கல. என்னாச்சுமா? ரொம்ப வேலையா உனக்கு? நான் ஒரு வேலையும் பார்க்கலமா, அவர் தான் பிஸியா இருந்தாரு. இன்னைக்கு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நான் பேல்பூரி சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன ஒரு ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போனாரு. பேல்பூரி செஞ்சுக்கிட்டு இருந்தவரை அனுப்பி விட்டுட்டு இவர் எனக்காக பேல்பூரி செஞ்சு கொடுத்தாரு. எனக்காக ஸ்பெஷலா ஹைஜீனிக்கான பேல்பூரி. அம்மா, அப்புறம் உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேல்பூரி. அப்புறம் அவரோட கையாலேயே தக்காளியை கட் பண்ணாரு, அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணாரு. அந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது அவரோட கண்ணுல தண்ணியா வந்துச்சு. மா, அப்ப நீங்க அவரை பார்த்திருக்கணுமே, அழற மாதிரியே இருந்தாரு. அத பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு. மா, ஹலோ மா. கேட்டுட்டு தாமா இருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு?
மா எனக்கே நீங்க அழற மாதிரி தோணுது எனக்கு. இ- இல்ல ஆர்த்தி, நான் ஏன் அழணும்? அ, இங்க பாரு, என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னு. நானும் இங்க வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி, நீ சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அப்புறமா அப்புறம் அவர் எனக்கு பேல்புரி செஞ்சு கொடுத்தாரா? எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டாரு. முதல்ல நான் அவரை பயமுறுத்தினேன். அதாவது என்னோட முகத்தை பிடிக்காத மாதிரி வச்சிருந்தேன். ஆனாமா அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா பேல்புரி பண்ணிருந்தாரு. தெரியுமாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப. நான் இப்ப முழு நம்பிக்கையோட சொல்வேம்மா, நிச்சயமா அவர் என்னையும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் கவனமா பாத்துக்குவாருமா அவரை. அப்புறமா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கே தெரியும் இல்லம்மா, இந்த மறுமணம் பண்ணிக்க நான் விரும்பவே இல்லைன்னு. நீங்களும் அப்பாவும் கட்டாயப்படுத்தி தான் எனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சீங்க. இந்த மறுமணம் என்னோட வாழ்க்கையை மாத்திடும்னு சொன்னீங்க. நான் வாழ்றதுக்கு எனக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமாமா, உண்மைதான். நீங்க சொன்னது நடந்திருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இது எல்லாமே அப்பாவாலையும் உங்களாலையும் தான் எனக்கு கிடைச்சிருக்குமா? அம்மா, நீங்க செஞ்ச இந்த உபகாரத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். போதும் போதும், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. சரி, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் ஆர்த்தியா. சரிம்மா, நானே நானே வந்து உங்களை பாக்குறேன். ஓகே ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க. பாய். நீ ஆர்த்தி கிட்ட இத பத்தி சொல்லல? அவ ராஜேஷோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதுக்காக நீ அமைதியா இருந்துட்டியா? எப்படி உன் மனசு இப்படி கல்லாச்சு சோபா? இங்க நீ பெத்த பையன் ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். நீ ஆர்த்தி சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் உன்னை எப்படி காப்பாத்துவேன்? ஒரு அம்மாவா தான் பொண்ணோட கஷ்டத்தை தீர்க்க முடியலையேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்காங்க. இனிமே உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஐ திங்க் இந்த விஷயத்தை நான் பிரதீப் கிட்ட சொல்லி ஆகணும். பிரதீப் கிட்ட என்ன சொல்லுவேன்? அந்த ப்ரொடியூசரை நீதான் கொலை பண்ணனா? சொல்ல பிரீத்தி, உன்னை பிளாக்மெயில் பண்ணதையும் சொல்ல போறியா? வேண்டாமா, நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மையால உன் புருஷனோட நிலைமையே தலைகீழா மாறிடும்ங்கறத நீ மறந்துடாத. அப்படின்னா வேற என்ன பண்றதுமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுவும் புரியல. ஒரு வழி இருக்கு. உன் பிங்கி அத்தை ஸ்வீடன்ல இருக்காங்கல்ல, நீ பேசாம அங்க போயிடு. ஸ்வீடன்கா? அதுவும் பிரதீப் இல்லாமையா? இல்லம்மா, என்னால பிரதீப் இல்லாம இருக்க முடியாது. பிரதீப்பையும் கூட கூட்டிட்டு போயிடு. ஹனிமூனுக்கு போறதா சொல்லிடு. அப்படி சொன்னா உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இத பாரு, போலீஸ் உன்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி, உன் மேல கொலை பழிய போடுறதுக்கு முன்னாடி நீ அங்க போயிடுமா. ஆனா அம்மா, விஜய் அக்காவோட நெக்லஸ் அது இப்ப போலீஸ் கிட்ட இருக்கு. அது என்ன பண்றது? அந்த மாதிரி நெக்லஸ் நிறைய இருக்கு. நிறைய லேடிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சேம் நெக்லஸ வாங்கி விஜய் கிட்ட நீ கொடுத்துரு. பிரீத்தி, மத்தவங்கள பத்தி யோசிக்க இப்ப உன்கிட்ட நேரம் இல்ல. இப்ப உன்னை பத்தி மட்டும் யோசி. சீக்கிரமா நீ பிரதீப் கிட்ட இத பத்தி பேசு. ஸ்வீடன்ல இருக்க பிங்கி அத்தை வீட்டுக்கு போயிடு. சரியா? நான் சொல்ற மாதிரி செய்ய பிரீத்தி.
பிரசாந்த், தண்ணி குடிப்பா. பிரசாந்த், பிரசாந்த், ஆர்த்தி, ஆர்த்தி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆர்த்தி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆர்த்தி, அது ஆர்த்தி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன ஆச்சு? என்னங்க வாமிட் வருது. வாமிட்? உங்களுக்கு வாமிட் வருதா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்னங்க ப்ளீஸ் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் ஆர்த்தி, இதாங்க இதுல நீங்க வாமிட் பண்ணுங்க. இல்லங்க எனக்கு வாமிட் வரல. வாமிட் சென்சேஷன் தான் இருக்கு. இது உங்களுக்கு புரியாது. ஆர்த்தி, எனக்கு எல்லாமே புரியும். நீங்க முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வாமிட் பண்ண போறீங்களா இல்லையா? பண்ணலையா? அப்படின்னா ரொம்ப ஈஸி. நான் போய் லெமன் எடுத்துட்டு வரேன். அதை ஸ்மெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வராது. ஓகே, நான் இப்பவே போய் லெமன் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னங்க என்ன விட்டு போகாதீங்க ப்ளீஸ். சரி, நீங்களே என் கூட வாங்க. வாங்க மெதுவா. இல்ல இல்ல என்னால நடக்க முடியல. எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கு. தலையெல்லாம் சொத்துதுங்க. என்னென்னமோ பண்ணுதுங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க நீங்க? ஆர்த்தி, இதுல லெமன் ஸ்மெல் அடிக்கும். சோ ஆர்த்தி, லெமன் ஸ்மெல். லெமன். சோ இத ஸ்மெல் பண்ணா உங்களுக்கு கொமட்டாது. நல்ல ஸ்மெல் அடிக்கும். நீங்க என்கிட்ட வாங்க. நல்ல ஸ்மெல் பண்ணிக்கங்க. அப்படிதான் மூச்சு இழுத்து விடுங்க. அப்படிதான் நல்லா இழுத்து விடுங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க எப்படியே பண்ணிட்டு இருங்க. அப்பதான் உங்களுக்கு கொமட்டாது. அப்படிதான் ஆர்த்தி, நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. லெமன் ஸ்மெல் வரும். உங்களுக்கு கொமட்டாது. அப்படியே பண்ணுங்க ஆர்த்தி. நான் சொல்ற வரைக்கும் நீங்க மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பண்ணுங்க. இங்க பாருங்க ஆர்த்தி, மூச்சை இழுத்து விடுங்க. இப்ப நல்லா மூச்சை இழுங்க. விடுங்க. இப்ப மூச்சை நல்லா இழுங்க. நல்லா விடுங்க. இப்ப விடவே விடாதீங்க ஆர்த்தி. நல்லா மூச்சை இழுங்க. விடுங்க. இனிமே உங்களுக்கு கொமட்டலே வராது ஆர்த்தி. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுல ஆர்த்தி? அப்படிதான் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அப்படிதான் ஆர்த்தி, இன்னும் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. என்னால மூச்சை இழுத்து விட முடியாது. இல்ல ஆர்த்தி, நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கும். இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. எதுக்கு மேல ஸ்மெல் பண்ண வேண்டாம். அது வந்து இந்த ஷர்ட்ல லெமன் ஸ்மெல் இருந்துச்சு.